வணக்கம் நண்பர்களே, இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஜூஸ் ரெசிபி தான். அதற்காக நான் 6 சாத்துக்குடி பழங்களை எடுத்திருக்கேன். ஸ்வீட் லைம், மின்ட், இதோடவே மின்ட் லீவ்ஸ் 5 முதல் 6 இலைகளை நம்ம எடுத்துக்கிறணும். அதனோட சிறிய இஞ்சி துண்டு, அப்புறம் மிளகு 3 முதல் 4 எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம். அது பிறகு கற்பூரவள்ளி இலைகள் 3 முதல் 4. சாத்துக்குடி பழங்கள் நல்ல நீர் தன்மை நிறைந்தது. அதில் நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கு. நீராகாரம் நிறைய இருக்குது அதில். அதே போல் அதில் நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதை நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு நல்ல சத்துக்கள் கிடைக்கும். அதே மாதிரி கொழுப்புக்களை எளிதில் அகற்றுற தன்மை இந்த சாத்துக்குடிக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நல்ல கால்சியம் சத்துக்களும் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இந்த ஜூஸை நம்ம டெய்லியுமே குடிக்கலாம், ரொம்ப நல்லது. வெய்ய காலத்தில் குடித்தோன்னா நம்மளுக்கு நீராகாரத்தன்மை அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல 6 பழங்களையும் நல்லா கட் பண்ணி பிழிஞ்சி ஃபில்டர் பண்ணிக்கலாம், மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறலாம். பிறகு பார்த்திங்கன்னா இதனோடவே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி சிறிய துண்டு மட்டும் போட்டால் போதுமானது, நிறைய தேவையில்லை. மிளகு 3 முதல் 4 எண்ணிக்கையில் போடணும். அதற்கு பிறகு புதினா இலைகள் 5 முதல் 6 எண்ணிக்கையில் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஓமவல்லி எடுத்து வச்சுருக்கலையே, அது 3 முதல் 4 எண்ணிக்கையில் எடுத்துக்கிறேன். ஏன் ஓமவல்லி அப்படின்னு பார்த்திங்கன்னா இது கோல்டை ஆக்காமல் இருக்கிறதுக்காக தான் இதை எடுத்துக்கிறேன். அதோட சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை வேணால் ஆட் பண்ணலாம், இல்லை நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சுவைக்காக சிறிதளவு சால்ட்டு, 2 கப் தண்ணீர் ஆட் பண்ணி நல்லா இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம். நல்லா அரைச்சிக்கணும். நல்லா ஒரு 4-5 பல்ஸ் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா எல்லா ஜூஸுமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். பிறகு இதை ஃபில்டர் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கிறணும். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ஜூஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே குடிக்கலாம். எனக்கு கோல்ட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இன்னும் அதிகமாக மிளகு சேர்த்துக்கிறலாம். ரொம்ப சுவையை கூட்டி கொடுக்கும். மிளகு சேர்த்தா ரொம்ப காரம் அடிக்குமே அப்படின்னு நினைக்க தேவையில்ல. சுவையையும் கூட்டி கொடுக்கும். அதே சமயத்தில் நோய் எதிர்ப்பு தன்மையும் இது இன்க்ரீஸ் பண்ணும் இந்த ஜூஸ். அதே மாதிரி ரொம்ப வறட்சியான காலத்தில் இதை நம்ம குடித்தோம் அப்படின்னா நீர் அதிகமாக குடிக்க தேவையில்லை. நீராகாரத்துக்கு பதிலாக இந்த சாத்துக்குடி ஜூஸ் வகைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி அதில் விட்டமின் சத்துக்களும் அதிகமாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.